அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 10 Pro சீரிஸ் இந்தியாவில் லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். Vivo கேர் வித் ஜாய் அப்படின்னு அவங்களுடைய யூசர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கூகுள் மெசேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மெசேஜஸ் அதில் நல்ல அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 987 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் மெசேஜஸில் நல்ல அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் மெசேஜ் டைப் பண்ணும்போது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா இனிமேல் அந்த வாய்ஸ் மெசேஜை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜில் வேணாலும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிற ஃபீச்சர் இனிமேல் கூகுள் மெசேஜில் வர மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி இனிமேல் மெசேஜ்லேயே நம்ம அதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி இல்லை, ஐஃபோனில் இருக்கிற மாதிரி மெசேஜ் ரியாக்ஷன், ஏதாவது மெசேஜ்க்கு ரியாக்ட் பண்ணணும்னா இமோஜிஸ் வழியாக லைவாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி அந்த இமேஜஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான இமோஜிஸ் இருக்குது. ஸோ இந்த புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இன்னும் கொஞ்சம் நாளில் மெசேஜஸில் ட்ரான்ஸ்கிரைப் அண்ட் எமோஜிஸ் ஃபீச்சர் வரப்போகுது. மறுபடியும் ஆதார் கார்டில் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் மேண்டேட்ரி, கட்டாயமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஆதார் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வெரிஃபிகேஷனுக்கு தான். வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுப்போம், இல்லைனா ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் கொடுப்போம். ஸோ இந்த 3 இதுக்குமே வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க யார் வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்க ஆதார் கார்டு நம்பரை செக் பண்ணணும். அதே சமயத்தில் ஆதார் கார்டில் QR கோடு இருக்கும் இல்லையா, அதையும் ஸ்கேன் பண்ணி கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆதாரை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து ஏமாத்துறதுனால சிம் கார்டு, அதாவது நம்ம வோடஃபோன், ஏர்டெல் அந்த மாதிரி சிம் கார்டுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் சரி, வெரிஃபை பண்ணாமல் ஆதார் கார்டு இனிமேல் யாருமே வாங்கக்கூடாது. வெரிஃபிகேஷனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்குமே, சென்ட்ரல்லேருந்து. இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டிலும் இப்போ நம்ம கேள்விப்படுற ரெண்டே வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் ரிசெஷன் தான். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லும்போது விலைவாசி ஏறுறது, ரிசெஷன் அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் வியாபாரம் குறையிறது. இது ரெண்டுமே எல்லா இடத்துலையும் எல்லா நாடுலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இதனால் கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் குறையிறதுனால கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள வேலையை விட்டு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் லே ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம பெரிய பெரிய கம்பெனி தான் பார்க்குறோம், பட் சின்ன கம்பெனிலையும் நிறைய நடக்குது. இப்போ அமேசான் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்களாம். அதுவும் இப்போ தான் வேலையில் சேர்ந்தவங்கள கூட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் நவம்பர் 30க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 1 மாதம் சம்பளம் தரோம் அந்த மாதிரி சொல்லி அமேசான் இந்தியாவில் நிறைய பேரை ப்ரெஷர் பண்ணுறாங்களாம். அப்படி நீங்கள் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் பண்ணாமல் நாங்கள் டிசம்பர் 1 வேலையை விட்டு எடுத்தோன்னா எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி இருக்குது இப்போ நாட்டோடைய நிலைமை. நீங்கள் விவோ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு குட் நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா விவோ மறுபடியும் கேர் வித் ஜாய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேர் வித் ஜாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவிட் டைம்லேருந்து ப்ராப்பராக பண்ணல. இப்போ மறுபடியும் 600 சர்வீஸ் சென்டர்ஸ், அதாவது விவோக்கான டெடிகேட்டட் சர்வீஸ் சென்டர் இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த சர்வீஸ் சென்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயும் எல்லாமே சர்வீஸ் பண்ணிக்கலாம் விவோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதே சமயத்தில் பிக் அண்ட் ட்ராப்பும் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணணும், பிக்கப் பண்ணிக்கணும், அதுவுமே அவைலபிளாக இருக்குது. அதோட இங்கே விவோவுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த சர்வீஸ் சென்டர்லேருந்து அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வீஸ் ஃப்ரீ இருக்கும் 1 வருஷத்துக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இவங்க நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் விவோ யூஸராக இருந்தால் உங்களுடைய நியர்பை சர்வீஸ் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ஆஃபர்ஸ்க்கு கேர் வித் ஜாய்க்கு இன்னைக்கு டீல் ஆஃப் த டேல நீங்கள் 500 ரூபாய் வரைக்கும் மிச்சம் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் TWS வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுவும் போ டுடே ஏர்டாப் 148 லான்ச் பண்ணும்போது 2000 ரூபாய் இருந்தது. இப்போவுமே போ டுடே அஃபிஷியல் வெப்சைட்டில் இது 1500 ரூபாய் கீழே எப்போவுமே வந்ததில்லை. ஆனால் இப்போ குரோமாவில் இது 999க்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் இயர் இயர்பட்ஸ் தான். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, டைப் சி, 75 ஹவர்ஸ் ப்ளே டைம் இருக்குது, IPX4 ரேட்டிங், அதாவது ஸ்வெட் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 999
resign அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஒருவேளை TWS வாங்கணும் அப்படின்னா இப்போ நல்ல ப்ரைஸில் இருக்குது குரோமாவில் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை ரெட்மியுடைய நோட் 11 சீரீஸ் வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்தியாவில் ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G வேரியண்ட், அதுவும் Snapdragon 695 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண ப்ரைஸ்லேருந்து இப்போ 2000 ரூபாய் உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது ஹையர் வேரியண்ட். அதே 6GB வேரியண்ட்னா 1000 ரூபாய் ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து இது 20,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடிஷ்னலாக ஒருவேளை நீங்கள் HDFC கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் 1500 ரூபாய் ஆஃபர் இருக்குது, அதையும் செக் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 11 சீரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் HDFC கார்டு இப்போ ப்ரைஸ் கட்லேயே இருக்குது. எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸில். பிளாக் ஃப்ரைடே சேல் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாம்சங்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பிளாக் ஃப்ரைடே சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சேல் இருக்குது. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்போ ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒருவேளை சாம்சங்குடைய எஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் S22லாம் வாங்குறீங்கன்னா வந்து சாம்சங்குடைய வாட்ச், அதாவது கேலக்ஸி வாட்ச் வந்து நீங்கள் 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ காம்போ ஆஃபர் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கூடவே வந்து சாம்சங்குடைய அப்கிரேட் பிளான் இருக்குது. இதிலலாம் நீங்கள் சாம்சங்குடைய ஃப்ளிப் வாங்குறீங்க அப்படின்னா 3750 ரூபாய் ஸ்டார்டிங் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அப்கிரேட் பிளானில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ளாக்ஷிப் வாங்குறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். பிளாக் ஃப்ரைடே சேலில் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்குது, அமேசான் மற்ற எதுலையுமே இல்லை. நீங்கள் ஒரு வேளை வாங்கணுன்னா சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஒப்போவுடைய புது Reno சீரிஸ் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. Oppo Reno 9 சீரிஸ், Oppo Reno 9, 9 Pro, 9 Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 778 லான்ச் பண்ணியிருக்காங்க. Oppo சொல்லவே வேண்டாம், விலை ஜாஸ்தியாக தான் கொடுப்பாங்க. 28,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் வந்து 64 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே வந்து Reno Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 8100ல் 4500 mAh பேட்டரியோட இது 40,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Reno Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 8 Gen 1, இதில் கேமராஸ் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து 45,000 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Reno சீரிஸ் சைனாலே, இந்தியாவில் வரும்போது இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஃபைனலாக ரியல்மியுடைய 10 Pro சீரிஸுடைய லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. டிசம்பர் 8 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது இந்தியா மட்டும் இல்லை குளோபலில் இன்னும் சில இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டீசர் பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. 10 Pro அண்ட் Pro Plus கொண்டு வரலாம் தெரியுது. Realme 10 4G வேரியண்ட் வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா டீசரில் இவங்க ரிவீல் பண்ணலை. 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. Snapdragon 695ல் தான் கொண்டு வராங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதே 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்சில் கர்வ்டு டிஸ்பிளேவோட இவங்க கொண்டு வராங்க. கூடவே MediaTek Dimensity 1080 அப்படி தெரியுது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் டிசம்பர் 8 அன்னைக்கு என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் நேற்று புதுசாக அப்பர் மிட் ரேஞ்சுக்காக Snapdragon 782 இந்த புது சிப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இந்த சிப் வந்து Honor 80 சீரீஸில் சைனாலையும் லான்ச் ஆகிடுச்சு. அதனால் ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. எங்கே ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து Snapdragon 778 விட இது பெட்டர் பர்ஃபார்மர் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்சம் கிட்ட 5,91,000 அப்படின்னு சொல்லும்போது 6 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே Snapdragon 778 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 lakhs கிட்ட இருக்கும். ஸோ வந்து இங்கே CPU அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மைனர் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது. அதுதான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். Qualcomm Snapdragon 782 இதோட AnTuTu ஸ்கோர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராகவன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.